ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சி ஓட்டர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் எப்படி இருக்கும், 2026ல யார் ஜெயிப்பாங்க, யார் முதலிடம், யார் இரண்டாம் இடம், மூன்றாம் இடம் யாரு, நான்காம் இடம் யார் வரைக்கும் சி ஓட்டர்ஸ் துல்லியமா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நாம நினைச்சிருக்கோம் இல்லையா? அது என்ன துல்லியம், அதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன, அப்போ எதை சொல்ல வருது சி ஓட்டர்ஸ், இப்போ இதற்கான தேவை என்ன? ஏன்னா இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது. ஓராண்டுக்கு முன்னாடியே இந்த கருத்து கணிப்பு இப்ப தேவைப்படுதா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ஆராய வேண்டியது இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, விஜய் இரண்டாம் இடம் வந்தது யாராலையும் பொறுத்து கொள்ள முடியல. திமுகவால முடியல, அதிமுகவால முடியல, பாஜகவால முடியல. நாங்க ரெண்டாவது இடம் வர்றதே உங்களுக்கு பிடிக்கல. நான் என்ன சொல்றேன், முதலிடத்துக்கு போராடுங்கப்பா. முதலிடத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? மொத்தமே எல்லா கட்சிகளும் இரண்டாம் இடத்துக்கு தான் போட்டி போடுறீங்களா? அப்ப திமுகவுக்கு எதிர்கட்சி யாருதான் எதிர்கட்சி? விஜய் சொல்றாரு 2026ல தாவேகா திமுக இது ரெண்டுக்கு மட்டும்தான் போட்டி, போட்டி ரெண்டுக்கு மட்டும்தாங்கிறார். உடனே இங்க பிஜேபி திமுகவும் பாஜகவும் மட்டும்தான் எதிரி, திமுகவுக்கு பாஜக தான் எதிரி. இங்க அண்ணாமலை விடுறது பூரா விட்டான்ச்சு. இது ஒரு விட்டான்ச்சு. இது வரைக்கும் அந்த ஆளு சொன்னது எதையுமே செஞ்சது கிடையாது. கரூர்லயும் டெபாசிட் இல்ல, கோயம்புத்தூர்லயும் டெபாசிட் இல்ல. அதிமுக நாங்கெல்லாம் ஒன்றிணைவோம் எப்ப இணைவாங்கன்னு தெரியல. அதான் அரசியல், இவங்க இணையறதுக்குள்ள அரசியல் தேர்தலே முடிஞ்சிடும். தேர்தலே முடிஞ்சா கூட இவங்க இணைய மாட்டாங்களா? அப்ப என்னதான் அரசியல் நடக்குது? யார் இரண்டாம் இடம், யார் எதிர்கட்சி தலைவராக அடுத்தது உட்கார போறாங்க? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது மக்கள் மனதுல, மக்கள் பார்வையில. இப்ப நாம என்ன சொல்றோம், சி ஓட்டர்ஸ் யாரு? இந்த சி ஓட்டர்ஸ்ங்கிற ஆளு ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பங்கு சந்தைகளை பத்தி கூட அறிக்கைகளை வெளியிடும். யார் முதலிடம், எந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் இருக்கு, அதெல்லாம் வெளியிடும். அது மாதிரி பல அரசியல் களங்கள்ல, பல தேர்தல்கள்ல இந்த நிறுவனம் விட்ட அறிக்கை முடிவுகள் ஒரு சிலது பொருந்திருக்கு, ஒரு சிலருக்கு உண்மைக்கு மாறா இருந்திருக்கு. அப்போ எல்லாரும் கருத்து கணிப்பும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா, மக்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஓட்டு போடும்போது வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கண் துடைப்பு தான். ஒரு ஒரு கான்ஸ்பிரசி உருவாக்குறது. திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்கிறதாகவும், மக்கள் அதை நம்புறதாகவும், இப்போ தாவேக்காக தான் ஓட்டு போட தமிழக மக்கள் ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறது. இங்க சி ஓட்டர்ஸ் கொடுத்த பட்டியலை நம்ம பார்க்கணும். பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கட்சி எவ்வளவு ஓட்டு பெறும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல திமுகவுக்கு 27% ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது விஜய் 19%, கிட்டத்தட்ட 8% வாக்குகள் திமுகவோட கம்மி. எதிர்கட்சியா விஜய் தான் இருப்பாரு. அடுத்து அதிமுக, அதிமுக 10% அப்படின்னு கொடுத்துருக்காரு. அடுத்தது அண்ணாமலை, அதாவது பாஜக, இவன் பேசுற பொய்க்கு 9% வாக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளால அது நம்பவே முடியல. நீங்க விஜய்க்கு 19 போட்டது கூட நான் ஜீர்ணிக்கிறேன், அண்ணாமலைக்கு 9% போட்டது என்னால ஜீர்ணிக்கவே முடியல. பேசுறதெல்லாம் பொய். சரி, இது அரசியல் களத்துல வேற மாதிரி. இன்னைக்கு திருமாவளவன் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. பொது வழியில ஒரு மேடையில விஜய வச்சு செஞ்சிருக்கிறார். திருமாவளவனுடைய ஸ்பீச் எக்ஸலண்ட் ஸ்பீச். நீங்க எப்ப யூடியூப்ல தேடி பார்த்தா தெரியும். நாங்க யாரு, பாசிச சக்தியை நாம் எப்படி அடிக்கிறோம், எப்படி ஒடுக்குறோம், எங்களால என்னென்ன செய்ய முடியுமோ நாங்க அத்தனையும் செய்யறோம். ஆனா எங்களையும் திமுகவையும் பிரிக்கிறதுக்காக போராடுறாங்க இந்த பாசிசவாதிகள். ஆனால் திராவிட கொள்கையை நான் உயிரோடு இருக்கிறவனும் யாரும் நெருங்க முடியாது, என்னை தாண்டி தான் தொடரணும்ட்டு அப்படி திருமாவளவன். எக்ஸலண்ட் ஸ்பீச், நீங்க அதை கேளுங்க.
அதே மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு 19%, அதிமுகவுக்கு 10%. இது எதுக்கு இதெல்லாம் போட்டு காட்டுறாங்க அப்படின்னா, பிரசாந்த் கிஷோருடைய வேலை இதெல்லாம். இந்த சி ஓட்டர்ஸோடைய தலைமை செயலகம் எங்க, இவங்க தலைமையா இருக்கிற ஆபீஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லி. டெல்லி அரசியலையும் அங்க இருக்கிற பாஜக அரசியலையும் வச்சுதான் அந்த சி ஓட்டர்ஸ் நகருது. ஒட்டுமொத்தமா ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து பல இன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த சி ஓட்டர்ஸ் நகருது. ஏன்னா இந்த சி ஓட்டர்ஸோட ஃபவுண்டரும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், அவர் பேர் ஒரு தேஷ்முக்னு வரும் அவர் பேர். அவரும் பிகே என்று அழைக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரும் நெருங்கிய நண்பர்கள். இப்போ தாவேகா இங்க போட்டியிடுதா, பிரசாந்த் கிஷோருக்கு ஆல்ரெடி 200 கோடி 300 கோடி பேரம் பேசியிருக்கிறதா தகவல்கள் இணையத்தில நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இப்போ விஜய்க்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுக்கறதுக்காக பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் விஜய்க்கு ஆதரவா. இப்போ வியூகம் என்னன்னா, விஜயை தலைமையாக கொண்டு ஒரு கூட்டணி அமையணும். அதற்கு அதிமுக முன் வர வேண்டும். அதுக்கு என்ன செய்யறது? இப்போ 27% இருக்கிற திமுக தோக்கடிக்கணும்னா 19% இருக்கிற தாவேகாவோட அதிமுக 10% இணையணும். இணைஞ்சா திமுகவை தோக்கடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை அரசியல் களத்துல கொண்டு வர்றாரு. நீங்க மக்களை மடமாற்றுறது இதெல்லாம் வேற. இன்னைக்கு ஓராண்டு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சி ஓட்டர்ஸ் இந்த அறிக்கையை வெளியிடுறதுக்கு மக்கள் மனதை மாற்றுறதுக்காக அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளை போல முட்டாள் யாரும் கிடையாது. இது மக்கள் மனதை மாற்றுவதற்கோ மக்கள்கிட்ட திமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது காட்டுறதுக்காகவோ இந்த அறிக்கை வரல. அதிமுகவை தலைமையா வச்சு கூட்டணி கூடும். எதுக்காக? திமுகவை வீழ்த்துறதுக்கு. திமுகவை உண்மையிலேயே எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அதிமுக தான். ஆனா இன்னைக்கு அதிமுகவை டம்மி செய்யற வேலைய நடந்துட்டு இருக்குது. இப்ப அதிமுகவோட 10% விஜய் கூட இணையணும். அதிமுகவுடன் விஜய் இணைய மாட்டார். இதுவரையில் தேர்தல் களம்னா என்னன்னே தெரியாது, தேர்தல் அரசியல்னா என்னன்னே தெரியாது, தேர்தலில் எப்படி வியூகங்களை கொடுக்கணும், எப்படி மேனிஃபெஸ்டோவை கொடுக்கணும், கொள்கையை எப்படி வைக்கணும், ஒரு மண்ணும் தெரியாத தற்குறிக்கு அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அதிமுக தாவேகாவுடன் இணைய வேண்டும். தாவேகாவோட விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும். இது முற்றும் முழுவதும் ஒரு அரசியல் வேடிக்கை. இதை போட்டு ஜவ்விழுப்பு இழுத்துக்கிட்டு விஜய் ஜெயிச்சிருவாரு, விஜய் அப்படி இப்படி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் ஓராண்டு இருக்குது. இன்னும் ஓராண்டுக்குள்ள மக்கள் சி ஓட்டர்ஸை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அந்த வேலையை இப்படியே இணையத்துல நிறைய பேர் சி ஓட்டர்ஸ்னா யாரு, அவங்க என்னென்ன பண்ணாங்க, ஆதாரத்தை நாம தொலைவதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி 4 பேர் ஷார்ட்ஸ்லயே போடுறாங்க. 1 நிமிஷம் வீடியோவை சி ஓட்டர்ஸ்ல தற்கொலை பண்ண வச்சுட்டாங்க. நிறைய இணையதளங்கள்ல பார்க்க முடியுது. நாம் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வியூகங்கள், கூட்டணி வியூகங்கள்ல ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே தீர்மானிக்கிறது அரசியல் வியூகத்துக்கு தேவை. இந்த அரசியல் வியூகத்தை சாணக்கியத்தனம் நினைச்சுக்கிட்டு பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுத்த வியூகம் தான் இந்த சி ஓட்டர்ஸ் உடைய அறிக்கை. அப்ப விஜய் ஜெயிப்பாரா அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாது அவர்களே, பிரஸ சந்திச்சு பேசணும் அவர்களே. நீங்க பேசினாதான் உங்க கொள்கை என்னன்னு புரியும் அவர்களே. மக்களை போய் சந்திக்கவே வக்கில்லை அவர்களே உங்களுக்கு. தற்குறி வெற்றி கழகம். நான் ஒருபோதும் விஜயோடைய கட்சியை முழுசா சொல்லும் போது தமிழக வெற்றி கழகம்னு சொன்னதே கிடையாது. அவன் ஒரு தற்குறி வெற்றி கழகம். கொள்கை தலைவனா யாரை வச்சிருக்கிறாரு? பெரியாரை வச்சுக்கிறாரு. பெரியாருடைய கொள்கையில கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அரசியல் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குது. அந்த அரசியல் மக்களுக்கு தேவையா இல்லையா? இவர் விஜய் தேவையில்லைங்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? பாப்பான மதிங்க, பாப்பான் தான் உள்ள போய் சாமி கும்பிடுவான், பாப்பான் தான் உள்ள போய் பூஜை பண்ணுவான்,
பார்ப்பனனுக்கு நீங்க அடிமையா இருங்கன்றார். ஒட்டுமொத்தமா கடவுள் மறுப்பு என்பது பெரியார் எதன் அடிப்படையில் சொன்னார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அது திராவிட கட்சிகளுடைய தோல்வியா கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கொண்டு போய் சேர்க்கல. இனி நாங்க சேர்ப்போம் அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு கட்சி தலைவனுக்கு ஒரு கொள்கை தலைவனோட கோட்பாடுகளை புரியல, நான் கடவுள் மறுப்பை ஏற்க மாட்டேன் அப்படின்னா, அப்புறம் மதங்களை வச்சு அரசியல் செய்வது, சாதியை வச்சு அரசியல் செய்வது, பார்ப்பனர்கள் ஆரிய ஆதிக்கம், இது எல்லாம் விஜய் ஏற்கிறார். அப்போ விஜய் முழு வலதுசாரியாக செயல்படுகிறார் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா கடவுள் மறுப்புக்கு பின்னாடி பல அரசியல் இருக்குது. இவருக்கு கிளாஸ் இருக்கிறது நம்மளுக்கு வேலை இல்லை. என்ன பாயிண்ட் அதுக்கு வந்துருவோம். இந்த செயற்குழு மீட்டிங்ல விஜய் கட்சியில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா சொல்றார், மதிமுகவை போல விசிகா உரு தெரியாத போயிடும் அப்படிங்கிறார். நான் என்ன சொல்றேன், திருமாவளவன் கை கழுவி விட்ட எச்சை தண்ணி நீ பேசவே கூடாது. திருமாவளவனையோ விசிகாவையோ பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த ஒரு அருகதையும் நீ கிடையாது. நீ வேணான்னு உன்னை தண்ணி தெளிச்சு வெளியே தோற்ற கட்சி அது. நீ கட்சி விட்டு வெளியே வரல, உன்னுடைய ஒழுங்கு நடவடிக்கையினால வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க. நீ அந்த கட்சி பத்தி பேசலாமா? திருமாவளவன் பாசிச அரசியல்வாதிகளை பந்தாடுறார் பார்லிமெண்ட்ல. நீ என்ன செய்யற? அவருக்கு ஆப்போசிட்டா நீ பேசுற, அந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா நீ பேசுறன்னா, அப்போ விஜயும் ஆதரவு அர்ஜுனாவும் ஒரே கட்சியில பயணிக்கிறாங்க அப்படின்னா, இங்க தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு ஆதரவா திருமாவளவன் பேசுறது, பார்லிமெண்ட்டை பேசுறது உனக்கும் விஜய்க்கும் உறுத்துது அப்படின்னா, அப்ப நாங்க ஏன் சொல்ல மாட்டோம், நீங்க RSS கைகூலிகள், பாஜகவிடம் சல்லியை பார்த்து கொண்டு சில்லறை தளமாக பேசும் அயோக்கியர்கள் அப்படின்னு நான் ஏன் சொல்லக்கூடாது? இது ஒன்னுத்துக்கும் விளங்காத கட்சி. தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விஜயால வாரிசுகள் இழந்த குடும்பம் பல உண்டு. விஜய் அண்ணான்னு விஜயோட கட் அவுட்ருக்கு பால் ஊத்த போய் அங்கிருந்து கீழே விழுந்து கை போனவன், கால் போனவன், உயிர் போனவன், இப்படி எல்லாம் அடிப்பட்டவங்களுக்கு விஜய் என்னைக்காச்சும் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரா? என்னைக்காச்சும் அவங்க வீடு தேடி போய் பார்த்துருக்கிறாரா? எதுவுமே கிடையாது. அவங்களுடைய கட்சி மாநாட்டுக்கு வந்த தோழர்கள், அவங்களுடைய தொண்டர்கள் எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க? ஒரு அறிக்கை, ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு ட்வீட்டு, இதுவரை எதுவுமே கிடையாது. விக்கிரவாண்டி மக்களை பனையூருக்கு வர சொல்லி நிவாரணப் பொருட்களை வாங்க சொன்னார். அப்ப விஜய் ஆட்சிக்கு வந்தா செய்தியாளரை, பத்திரிகையாளரை பார்க்கவே மாட்டார். இது எங்கிருந்து நம்மளுக்கு தெரியுது? இது எங்கிருந்து நம்ம இதே மாதிரி தலைவரை நம்ம எங்கிருந்து பார்க்க முடியுது, விஜய கம்பேர் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா, நரேந்திர மோடி 10 வருஷம், இப்போ ஒரு 2 மொத்தம் 12 ஆண்டுகள் ஆட்சியில இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரஸ் சந்திச்சு கிடையாது. பிரஸ்காரங்களை பார்த்தா ஓடுவார். ஏன்னா பத்திரிகைக்காரன் கேட்கிற கேள்விக்கு அறிவுபூர்வமா பதில் சொல்லணும், அறிவுபூர்வமா சொல்லணும். அது எங்க கிடைக்கும்பாங்க, எந்த கடையில் அந்த அறிவு கிடைக்கும்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதே பாணிதான் விஜய் எடுத்துக்கிட்டு இருக்கிற அரசியல் பாணி. இங்கிலீஷ்ல பேசுறாரு, எங்க தலைவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஆங்கிலம் என்பது மொழி மட்டுமே. ஒருவனுடைய தாய்மொழி மட்டும்தான் அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு உதவும். நீ இங்க இங்கிலீஷ்ல பேசி யாருக்கு பிரயோஜனம்? யாரு நீ என்ன பந்தா காட்டுறீங்களா? செயற்குழு பொதுக்குழுல எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும்? இவர் பந்தாவா இங்கிலீஷ் பேசுனது யாருக்காக? படம் காட்டுறாரு. ஏன்னா அவரால் படம் மட்டும்தான் காட்ட முடியும். மக்களுக்கான நல்லது ஒருபோதும் விஜய் செய்ய மாட்டார். அவரால் அது முடியாது. செய்யணும்னு நினைச்சாலும் அவருக்கு அது தெரியாது. பிறரோட நிழலில் வளர்ந்தவர் விஜய். S.A. சந்திரசேகர் என்ற புரட்சி டைரக்டர், அவர் எடுத்த படங்கள் இன்னைக்கும் பொக்கிஷமா இருக்குது.
அவருடைய வாழ்க்கையை தொலைச்சி தன் மகனுக்காக தன் வாழ்க்கையே துறந்தவர் எஸ். சந்திரசேகர். அவர்கிட்ட ஒரு பிரஸ் மீட் கேளுங்க, விஜய வாரி தூக்கி தோரம் போட்டுருவார். ஏன்னா எஸ்ஏசி வாய்ஸ்ல ஆயில பொய் வராது, அவர் இடதுசாரி சிந்தனை கொண்டவர் அப்படிங்கறது நான் பதிவு பண்றேன். விஜய்க்கு ஆப்பு எங்கேயும் இல்லை, அவங்க வீட்டுல அவர் தந்தைகிட்டயே இருக்குதுங்க. நீங்க கையில் எடுக்கிற அரசியல் எல்லாமே இதுக்கு முன்னாடி பல பேர் திமுகவை எதிர்த்து இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜியில கொண்டு வந்து நூற்றாண்டு தாண்டி இமயம் போல் நிற்கும் திமுகவை நான் அழிச்சிருவேன்னு மாறு தட்டிட்டு வர விஜய், அப்புறம் நான் ஏன் சொல்ல மாட்டேன், இவரோட தற்குறி, இவருடைய கட்சி தற்குறி வெற்றி கழகம். அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.